காவேரி பிரச்சனையில் இரண்டு தேசிய கட்சிகள் தமிழனை இழிச்சி வாயனாக்க பாக்குறாங்க. அப்ப இது சம்பந்தமான வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? தண்ணி இருக்குது, ஆனா நான் திறந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு அணையிலும் ஹரங்கி 95% இருக்குது, கபினி 83% இருக்குது, கிருஷ்ணாசாகர் அணையில 36% இருக்குது, ஹேமாவதியில 61% இருக்குது. ஆனா தண்ணி இருக்குது, ஆனா எங்களுக்கே தேவை, ஆனா நான் திறந்து விட மாட்டேன் அப்படின்றாரு. ஏன் இப்படி சொல்றாரு? காவேரி என்பது அந்த கடைமடை அவங்களுடைய இடத்துல உற்பத்தி ஆகுறதுனால எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற டோன்ல சொல்றாரு. இப்போ உங்களுக்கு அங்கதான் உற்பத்தி ஆகுது, உங்களுக்கு தான் காவேரி சொந்தம் அப்படின்னா நான் இப்ப திறந்து விடுமா, நாங்க கேட்கும் போது திறந்து விட மாட்டேன்னா நீங்க எப்பவுமே உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னா இன்னைக்கு எப்பவுமே தண்ணி திறந்து விடக்கூடாது. நாங்க கேட்கும் போது திறந்து விடாத தண்ணி அங்க மழை பெஞ்சு வெள்ளம் வந்தப்ப கூட நீ இங்க தண்ணி திறந்து விடக்கூடாது. மழை பெஞ்சு வெள்ளம் வரும்போது ராவுகாலம் பாக்குறியா, யமகண்டம் பாக்குறியா, நல்ல நேரம் பாக்குறியா? அப்ப இப்ப ஒரு சொட்டு தண்ணி திறக்க மாட்டேன், அப்போ 1 லட்சம் கன அடி தண்ணி திறக்கிற. தமிழ்நாடு கர்நாடகாவுடைய கழிவு நீர் கால்வாவா காவேரி? நீ தண்ணி தரமாட்ட அப்படின்னா பகை நாடு கர்நாடகாவும் தமிழ்நாடும் பகை நாடுன்னா சுவர் கட்டிக்கோ, எழுப்பிக்கோ. இங்கிருந்து ஒரு பொருள் நாங்க தர மாட்டோம், அங்கிருந்து எங்களுக்கு ஒரு பொருளும் வர வேண்டாம். பாப்போமா? அப்படி செய்ய முடியுமா உங்களால? எனக்கும் உங்களுடைய தேவை இருக்குது, உங்களுக்கும் என்னுடைய தேவை இருக்குது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? தண்ணி விஷயத்துல மட்டும் நான் தண்ணியே திறக்க மாட்டேன்னு சொல்லும் போது அதே மாதிரி எல்லா நேரத்துல இருந்துப்போம், இருக்கணும்னு நாங்க சொல்றோம். இருப்பீங்களா? இதை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களை திசை திருப்பி தமிழக மக்களுக்கு ஏதோ தண்ணி இல்ல, எங்களுக்கு நமக்கே தண்ணி இல்ல அப்படின்ற ஒரு பார்வையை உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாம தர்றீங்களே, இது தவறு இல்லையா? நதிநீருக்கான பொது வரையறை என்ன சொல்லுது? எந்த இடத்துல கடைமடை பகுதியில யார் பாதிக்கப்படுறாங்களோ அந்த மக்களுக்கு தான் நதிநீரினுடைய ஆதாயம் தரணும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அப்படி தரீங்களா? இப்ப கர்நாடகா, நீங்க எங்க கர்நாடகால தான் காவேரி தண்ணி பிறக்குது அப்படின்றதுக்காக இப்ப எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு எல்லா அணையும் கட்டி வச்சு தேக்கி வச்சுக்கிறீங்களே. தேக்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர விடாம தமிழ்நாட்டு மக்களை சாகடிப்பது சரியானதா? சீனா இந்தியா பிரச்சனை நடக்கும், போர் நடக்கும் போது கூட பிரம்மபுத்திர அணியை சீனா தடுத்தது கிடையாது. பாகிஸ்தான் இந்தியா போர் நடக்கும் போது கூட சிந்து நதியை இந்தியா தடுத்தது கிடையாது. இப்ப போர் நடக்கக்கூடிய நாடுகளுக்கே தண்ணி திறந்து விடுறாங்க. ஆனா பக்கத்து மாநிலம் நம்ம, ஆனா நம்ம மாநிலத்துக்கு நீங்க தண்ணி தர மாட்டேன்னு சொல்றது தமிழ்நாட்டு மக்களை சாகடிப்பது தானே. இப்ப ஏற்பட்ட நிலைமையை நீங்க செய்றீங்களே. கர்நாடகா சிஎம் சிவகுமார் இப்படி சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நீங்க என்ன பண்றீங்க? உங்க தலைமையை கேளுங்க. கர்நாடகாவுடைய சிஎம்னுடைய ஸ்டாண்டு தான் உங்க தலைமையுடைய ஸ்டாண்டுன்னா நீங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே, தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி அதுல இருந்து நீங்க வெளியேறுங்க. இல்ல அதுலதான் நீங்க இருப்பீங்க அப்படின்னா உங்களை தமிழ்நாட்டு மக்கள் சும்மா விட மாட்டாங்க, ஓட ஓட விரட்டுவாங்க. அப்ப நீங்க யாரு கூட நிக்க போறீங்கன்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நீங்க முடிவு பண்ணுங்க. உங்க கட்சியினுடைய தலைமையை கேட்டு நீங்க பதில் சொல்லணும். இப்ப நீங்க கர்நாடகா கட்சியை அவங்க காங்கிரஸ்ல இல்லைன்னு அறிவிக்க போறீங்களா? இல்ல அவங்களும் காங்கிரஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க ரெட்டை வேடம் போடுறீங்க, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துற வேலையை செய்றீங்க. நாங்க விட மாட்டோம், தமிழ்நாட்டு மக்கள் இதை வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? இந்த பிரச்சனையை காவேரி தண்ணி திறக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி காரன் போராட்டம் பண்றான். தஞ்சாவூர்ல பிஜேபி கட்சிக்கார இது வரைக்கும் தமிழக மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருக்கானா? இவன் பிஜேபி கட்சிக்காரன் கர்நாடகா ஆட்சியில் இருக்கும் போது இவனும் அதே தான் பண்ணியிருக்கான். சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சிக்காரன் நீங்க போராட்டம் நடத்துறீங்களே, ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறது யாரு? மோடி அமித்ஷா தானே. மோடி அமித்ஷாவை போய் கேட்குவீங்களா? அணைகள் எல்லாம் தேசியமயமாக்கி கொண்டு வருவாங்களா அவங்க? இப்ப கரண்ட் மாநிலங்கள்லாம் வச்சு கூடாது, எல்லாம் எங்க கையில குத்துரு, ஒன்றிய அரசாங்கத்துக்கு குத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் எல்லாம் ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு
அது மூலியம் மாநிலங்களுக்கு வந்து மாநிலத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய கரண்ட்டை கூட ஒன்றிய அரசாங்கம் வாங்கிட்டு அது மாநிலங்களுக்கு விநியோகம் பண்ணுது. அதன் மூலியமா கார்பரேட்டுகள் ஆதாயம் அடைகிறாங்க. ஜிஎஸ்டி வரி கூட என்ன பண்றாங்க, ஒன்றிய அரசு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதன் மூலியமா மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்குது. இப்ப அதுலெல்லாம் நீங்க வரி என்ற பேர்ல காசு பாக்குறீங்க, வருமானம் பாக்குறீங்க. ஆனா 2 மாநிலங்களுக்குள்ளேயே பிரச்சனை நடக்குது, தனி பிரச்சனை நடக்குதுன்னும் போது இது ஒன்றிய அரசு தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்காம பாலிடிக்ஸ் பண்றீங்க. அப்ப தேசிய நதிநீர் அனைத்தையும் தேசியமயமாக்கிட்டு நீங்க அதை தண்ணி பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆனா ஒன்றிய அரசு ஏன் செய்ய மாட்டேங்குது? அப்படி தேசியமயமாக்கிட்டா அவங்க வந்து தேசிய கட்சிகள் வந்து பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப தேசிய கட்சிகள் பாலிடிக்ஸ் பண்றதுக்காகவே இன்னைக்கு நதிகளை வந்து தேசியமயமாக்குறது கிடையாது, ஆக்க மாட்டேன்றாங்க. அதன் மூலியமாக கர்நாடகாவில ஆட்சிக்கு வருவதற்காக தமிழனையும் கர்நாடக மக்களையும் மோத விடுறது. அது மாதிரி கேரளாவில பெரியாறு தண்ணி திறந்து விடாம தடுத்து நிப்பாட்டி தமிழக மக்களையும் கேரள மக்களையும் மோத விடுறது. அதன் மூலியமாக நீங்க அதிகாரத்துக்கு வரத்துக்கு பாலிடிக்ஸ் பண்ணி அதிகாரத்துக்கு வரத்துக்கு முயற்சி பண்றீங்க. பாஜக கட்சி இனவெறி, மதவெறி இதெல்லாம் தூண்டிதான், அது மூலயமா மக்களை கொண்டு குவிச்சுதான் அவன் வந்து ஆதாயத்துக்கு வரான். இவனை திருத்த முடியாது, இவனை அடிச்சு ஓட விடணும். அதே சமயத்துல காங்கிரஸ் கட்சியே நீ அப்படி கிடையாது, உனக்கு எச்சரிக்கை நாங்க கொடுக்குறோம், நீ திருந்திக்கோ, நீ திருந்தலைன்னா உனக்கும் பிஜேபியினுடைய நிலைமை தான் ஏற்படும். மக்கள் வந்து உங்களையும் ஓட விடுவார்கள், அடித்து ஓட விடுவார்கள் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம்.